தமிழகத்தினுடைய வெள்ளம், புயல், பெருமழை ஆகிய சேதங்களை குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதற்காக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நம்முடைய ஒன்றிய அரசினுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நடத்தப் போகிறார் என்று அறிந்தவுடனே அதன் மூலமாக மிக சிக்கலான வேதனையான சூழ்நிலையில் இருக்கிற தமிழகத்திற்கு ஒரு பெரும் தொகையை ஒன்றிய அரசு நிவாரணமாக தமிழக அரசுக்கு தர இருக்கிறது என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஏறக்குறைய அரை மணி நேரமாக நடந்த அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் களத்தில் பணியாற்றுகின்றவர்களை திட்டுவதும், அரசு பணியிலும் நிவாரண பணியிலும் முழுமையாக கடந்த ஒரு மாதமாக இடைவிடாது பணியாற்றுகின்ற தமிழக அரசையும் அதனுடைய அதிகாரிகளையும் அதனுடைய ஊழியர்களையும் மற்றும் களப்பணியாற்றுகின்ற சமூக ஆர்வலர்களையும் கொச்சைப்படுத்துகின்ற வார்த்தைகள் தான் அதில் அதிகம் இருந்ததே ஒழிய ஒரு ஆறுதலான நல்ல வார்த்தையோ, தமிழக மக்களை பார்த்து கவலைப்படாதீர்கள், ஒன்றிய அரசு இருக்கிறது, மாநில அரசு செய்கிற உதவிகளுக்கு மேலாக நாங்களும் செய்வோம், எந்த அளவுக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்வார் என்று எதிர்பார்த்தால் அதற்கு பதிலாக ஏமாற்றம்தான் மிஞ்சியது. நிதி அமைச்சருக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பும் துவேஷமும் இருக்கிறது என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட கடுமையான கொடும் சொற்களை அவரிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அதிலும் குறிப்பாக இன்று தமிழ்நாடு இந்தியா முழுமைக்கும் பல கோடி ரூபாய்களை, பல லட்சம் கோடி ரூபாய்களை வரியாக அள்ளித் தருவதிலே முதல் மாநிலமாக இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் கோடிகளை வரிகளாக தருகின்ற இந்த தமிழ்நாட்டுக்கு இதை போல ஒரு நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற போது ஒன்றிய அரசு சற்று வேகமாக முன்வந்து உதவி செய்வதற்கு பதிலாக பணியாற்றுகின்றவர்களையும் காயப்படுத்துகின்ற வேலையை செய்வது உள்ளபடியே வெந்த புண்ணில் வேல் வாய்ச்சுவதை போல இருக்கிறது. குஜராத்தில் புயல் அடிக்கிறது என்றால் பிரதமர் ஓடி போகிறார், 1000 கோடி அறிவிக்கிறார். உத்தரகாண்டில் வெள்ளம் என்று சொன்னால் ஓடி போகிறது ஒன்றிய அரசு, 1000 கோடி தருகிறது. ஆனால் அந்த கரிசனமும் ஈரமும் தமிழ்நாட்டுக்கு ஏன் இல்லை என்கிற கேள்வி எங்களிடம் ஏறுவது இயற்கை. ஆகவே 450 கோடி கொடுத்து விட்டோம், 900 கோடி கொடுத்து விட்டோம் என்று நிதியமைச்சர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பணம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் மாநில அரசுக்கு வர வேண்டிய பேரிடர் மேலாண்மை நிர்வாகத்திற்கான உரிய பணம். இது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆண்டொன்றுக்கு 900 கோடி வழங்கப்பட வேண்டும். அந்த 900 கோடியை 2 தவணைகளாக வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன கேட்டார் என்று சொன்னால், கடுமையான பேரிடர் என்கிற அந்த தலைப்பின் கீழே தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நீங்கள் என்ன தரப்போகிறீர்கள், என்ன தருவீர்கள் என்று தான் நம்முடைய முதலமைச்சர் கேட்டார். ஆனால் அவர் கேட்ட கோரிக்கைக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அந்த கோரிக்கைக்கு கையை விரித்துவிட்டு எங்கள் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், பார்ப்பார்கள், அதற்கு பிறகு தருவார்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய நிதியமைச்சர். அப்படிப்பட்ட நிதி தருகின்ற வழக்கமே இல்லை என்று சொல்லுகிறார். மத்திய அரசு மாநில அரசுக்கு தருகின்ற நிதியை விட அதிகமாக நிதி தருவது வழக்கமில்லை என்று சொன்னால் எதற்காக ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் இங்கே வர வேண்டும்? எதற்காக அவர்கள் பார்வையிட வேண்டும்? இந்த 900 கோடிக்கு எந்த ஒன்றிய அரசினுடைய அதிகாரியும் வந்து பார்வையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அதைவிட மிக அதிகமாக, ஏறக்குறைய அதைவிட 3 மடங்கு நிதியை மாநில அரசு செலவழித்திருக்கிறது. ஆகவே இந்த இக்கட்டான காலகட்டத்திலே ஒன்றிய அரசு மாநில அரசு கேட்கின்ற நிதியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் 8 கோடி மக்களுக்கும் இந்த ஒன்றிய அரசு பெரும் துரோகம் அளித்ததாகவே மக்கள் கருதுவார்கள். அதற்கான அரசியல் விலையை ஒன்றிய அரசும் பாஜகவும் கொடுக்க வேண்டியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.